ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு கப் கோதுமை மாவு வச்சு தாங்க சூப்பரான கார போண்டா செய்ய போகிறோம். இந்த மழை நேரத்தில் சாயந்தரம் நேரத்தில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த போண்டாவோட சேர்த்து ஒரு கப் டீ வச்சு சாப்பிடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு கப் மாவுக்கு எவ்வளோ போண்டா வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. ஒரு கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு தாங்க சேர்த்துருக்கேன். இதில் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. ஆப்ப சோடா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், நல்லா மொறுமொறுன்னு வரும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, நான் வீட்டில் இருக்கிற இடியப்ப மாவு தாங்க சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்துட்டாலும் பரவாயில்லைங்க, நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த வெங்காயம்லாம் நல்லா உடஞ்சி வரட்டுங்க மாவில், அந்தளவுக்கு நம்ம கையில் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அரிசி மாவு சேர்த்து பண்ணும்போது நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க, சூப்பராக இருக்கும் போண்டா, கடையில் வாங்கின மாதிரியே இருக்குங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம மாவு பிசைய போகிறோம். தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் அந்த மாவு பிசையணுங்க. ஒரு கப்பு கோதுமை மாவில் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே தாராளமாக சாப்பிட்லாங்க. கடையில் வாங்கினோம்னா விலை அதிகம், அதனால் வீட்டிலையே அழகாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவு பிசைஞ்சுக்கலாம். நான் பச்சை மிளகாய் சேர்க்கலாங்க. குழந்தைங்க சாப்பிடும்போது அந்த வாயில் கடிப்படும், தனியாக எடுத்து வச்சுருவாங்க. அதனால தான் நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துட்டு மாவு பிசைஞ்சுக்கலாங்க. இப்போ இந்த பக்குவத்தில் நீங்கள் போண்டா இது எண்ணெயில் கிள்ளி போட்டிங்கன்னா அது பக்கோடா மாதிரி. இல்லை போண்டா தான் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு லூஸாக மாவு பிசைஞ்சுக்கணுங்க. இப்போ நான் கொஞ்சமாக மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவு பிசைஞ்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு லூஸாக இருக்கணுங்க, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இப்போ ஒரு கடாயில் பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா போண்டா கிள்ளி போட்டுடலாங்க. அதிகமாக போட்டுறாதீங்க, ஒரு அளவாக போடுங்க. இந்த போண்டா கிள்ளி போடும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, அப்போ தான் உள்ளேலாம் நல்லா வெந்து வருங்க. ஓரளவு வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்லா திருப்பி விட்டுக்கலாம். அடிக்கடி பார்த்துட்டு திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க, அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரியாக வேகும். நல்லா வெந்துக்கிட்டு இருக்குங்க. இப்போ அவ்வளோதாங்க, நல்லா வெந்துடுச்சு. ஒரு தடவை நல்லா திருப்பி விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்துடலாம். இது வேலை ரொம்ப ஈஸிங்க. கோதுமை மாவு இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக டக்குன்னு மாவு பிசைஞ்சு எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான வேலை நம்மளுக்கு. இப்போ நல்லா வெந்துடுச்சு, நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. மறுபடியும் கொஞ்சமாக லேசாக எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மீதி இருக்கிற மாவில் போண்டா சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வேகட்டும். பாருங்கள், வேலை எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிச்சுன்னு பாருங்கள். இப்போ இதுவும் வெந்துடுச்சுங்க, நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இன்னுமே நீங்கள் குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா இன்னும் போண்டா நிறையா வருங்க. நான் மீடியம் சைஸில் போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க, சூப்பரான கோதுமை மாவு கார போண்டா மொறுமொறுன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், சுட சுட ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டுங்க. அப்பா, நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.